ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கொரியன் லவ் ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் இது ஒரு முக்கியமாக ஸ்கூல் லவ் ஸ்டோரி. இந்த படத்தோட ஆன்லைன் சொல்ல போனோம்னா ஹீரோயின் வந்து ரொம்பவே அரகண்டான ரொம்ப திமிரு பிடிச்ச ஒரு பொண்ணு. நீங்கள் என்னடா பெரிய ஆளான்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்லேயே சுற்றுற பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்பவே இன்ட்ரோவர்ட், ரொம்பவே வந்து ஷை டைப். அதுவும் இல்லாமல் பர்டிகுலர் ஒரு குரூப்போட தான் வந்து எப்பயுமே பேசுவான். இது மாதிரியான ஹீரோக்கும் கொஞ்சம் அரகண்டாக திமிராக இருக்க நம்ம ஹீரோயினுக்கும் நடக்க லவ் ஸ்டோரி தான் படத்தை காமிச்சிருப்பாங்க. சரி வாங்க டேரெக்டாக படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. சும்மா அல்டிமேட்டான என்ட்ரி, சும்மா ஆட்டிடியூட்லாம் வந்து சும்மா வேறு லெவல். அப்படியே வந்தாலே அப்படியே பசங்களாம் அப்படியே மயங்கி விழுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருப்பாள். அதனால் அவளுக்கு வந்து எக்கச்சக்க ஃபேன்ஸ் இருப்பாங்க. அதுவும் எல்லாம் ஸ்கூலில் ஃபேன்ஸு, வெளியில் ஃபேன்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபேன்ஸாக இருப்பாங்க. அதனாலே இவள் பாப்புலாரிட்டினா பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கும். இவள் ஆட்டிடியூடு, இவள் பேசுகிற விதம்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிராகவும் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து பெருசாக எந்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் தான் ஃப்ரெண்டாக இருப்பான். அந்த ஃப்ரெண்டு கூட தான் வந்து நிறையா வந்து கம்யூனிகேட்டே பண்ணிகிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின். இப்போ அப்படியே படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப க்யூட்டாக அழகாக ஹேண்ட்ஸமாக தான் இருப்பான். பட் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, இவன் வந்து ரொம்பவே இன்ட்ரோவர்ட். எந்த சில பசங்கக்கிட்ட மட்டும் தான் பேசுவான், அவங்ககிட்ட தான் பேசுவான். எந்த சில பொண்ணுகிட்ட பேசணும், அவங்ககிட்ட மட்டும் தான் பேசுவான். ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்புக்குள்ளே தான் இருப்பான். மற்ற வெளியால் யாராச்சும் வந்து யார்ட்டுமே வந்து பேசவும் மாட்டான், மூஞ்சி எடுத்து கூட கண்டுக்க மாட்டான். ஸோ ஹீரோ வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் ஒரே ஒரு இதில் வந்து கொஞ்சம் ஹெட்டாக இருப்பான். அது என்னென்னா, அந்த ஸ்கூல்லே வந்து நிறைய மெசேஜ்லாம் போடுவாங்க. ஸோ அதில் எது டாப் ட்ரெண்டிங்காக போதோ அந்த மெசேஜ் எடுத்து இவன் பேசுவான். இட் மீன்ஸ் அவன் குரூப்போட அனலைஸ் பண்ணி அது வந்து கரெக்டான டைமில் வந்து ஸ்கூலுக்கு ரேடியோ மூலிமா ஃபுல்லாக வந்து பேசுவான். இது முக்கியமான காரணம். ஏன் இது பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி பண்ணுறது மூலிமா இவனுக்கும் கொஞ்சம் பாப்புலாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி குரூப்பும் பாப்புலாரிட்டி, அதே மாதிரி அவங்க குரூப்புக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ்லாம் வந்து நிறையவே கிடைக்கும். என்னென்ன குரூப்ஸ்லாம் வந்து எடுக்கிறாங்களோ அவங்க இந்த குரூப்புக்கு தகுந்த மாதிரி மார்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக போடுவாங்க. ஸோ அன்றைக்கி ஒரு டைம் பேசுகிறப்ப என்னாச்சு, நம்ம ஹீரோ அவங்க டீமெல்லாம் பேசுகிறப்ப இந்த டீம் மெம்பர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக இருக்கா, ஸோ அவளை கூப்பிட்டு வந்தால் நம்மளோட டீம் வந்து இன்னும் பூஸ்டப் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பாப்புலாரிட்டி கிடைக்கும், கிரேஸ் மோஸ்ட் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோவும் அவளை கண்டிப்பாக கூப்பிட்டு அவன் வந்து கொஞ்சம் ரொம்ப அழகாக திமிராக இருக்கணும்னு நான் கேள்விப்பட்டேன். கூப்பிட்டா நம்மளுக்கு எதுவும் ஆகிடாது, அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் தான் அப்படின்னோடனே எல்லாருமே இன்சிஸ்ட் பண்ணுறாங்களா, இது மாதிரி ப்ளீஸ் போய் கூப்பிட்டுனோடனே சரி நம்ம ஹீரோ வந்து ஹெட் ஆச்சு சரின்னு போயிட்டு ஹீரோயினை பார்த்து மீட் பண்ணி இது மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு வேகன்சி போஸ்ட் இருக்குது, ஸோ உங்களால் முடியுமா வரதுக்குன்னொடனே நம்ம ஹீரோயின் ஓவர் ஆட்டிடியூட், என்ன அது மாதிரி குரூப்பா, அது மாதிரி குரூப்லாம் எவன்டா வர்றது, நான் என்னோட ரேஞ்ச் என்ன, என் அழகு என்ன, இதுக்கெல்லாம் போய் வருவாங்களா அப்படின்னோடனே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிடுது. பெருசாக மூஞ்சில் எதுவும் காமிக்க, ஆமாம் ரோட்டில் போகிற ஆயா கூப்பிட்டா கூட வந்து நல்லா பேசுவாங்க, உன் மூஞ்சிக்கெலாம் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னோடனே அதுவும் ரொம்ப ஹார்ஷெல்லாம் சொல்ல மாட்டான், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் சொல்லுவான், ரொம்ப பொறுமையாக சொல்லுவானா. நம்ம ஹீரோயின் ஆச்சரியமாயிடும், என்னடா இவனும் நம்மளை பற்றி இப்படி சொல்கிறானே, நம்ம யாரும் தெரியாமல் பேசுகிறானே, போடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேயே முட்டிக்குது. அப்புறம் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் வெளியே கிளம்புறாங்க. இப்போயும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போகிறப்ப என்னாச்சு, நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஹெட்செட்லாம் போட்டு நல்லா பாட்டு கேட்டுங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா, நீ மட்டும் தான் பாட்டு கேட்பேன், நானும் பாட்டு கேட்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹெட்செட் மாதிரி இவனும் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டா. ரெண்டு பேருமே அப்படியே நல்லா வைப்பில் தான் இருக்கிறாங்க. அப்போ பஸ் வந்தோடனே என்னாச்சு, சரி ஏறலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக பார்த்தா திடீர்னு அந்த ஹீரோயின் வந்து நான் தான் போவேன்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டா. நம்ம ஹீரோக்கு வந்து பக்குன்னு அடி ஆற்றி இவ்வளோ தான் வந்து கிளவின்னு முன்னே சொல்லினுக்கிறமே கலாச்சிருக்கிறமே, இவ பக்கமே உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, போய் பின்னால் உட்காந்துனா பார்த்தா ஹீரோயின் அங்கேயே உட்காந்துருப்பா. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காற்று வாங்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் விண்டோவை திறக்க நம்ம ஹீரோக்கு வந்து இது கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது. என்னடா இது வேறு விண்டோவை திறந்துருக்காளேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேட் ஸ்மெல்லாம் வருதா. சரி நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், போயிட்டு அங்கே விண்டோவை க்ளோஸ் பண்ணுவான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே உடனே கண்ணும் நோக்கியான்ற மாதிரி ரெண்டு கண்ணுங்களும் அப்படியே ஃபயர் ஆகிட ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் முக்கியமாக நம்ம ஹீரோயின்லாம் அப்படியே ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகி டமால் ஹார்ட்டை வெடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் அவன் வாழ்நாள் எந்த ஒரு பையனும் வந்து கிட்டே வந்திருக்க மாட்டான், எல்லாருமே வந்து தூரமாக தான் இருப்பான். ஏன்னா இவளோட அரகண்ட் பிஹேவியரால் பார்க்குறதோட சரி பசங்கள்லாம் பக்கமே வர மாட்டாங்க. இவளை பார்க்க வந்தோடனே என்னடா இது நம்மளுக்காக இப்படி ஹார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிடுது. எவ்வளோ தைரியம் தான் நீ என்ன எப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ண விண்டோ வந்து வேணுமே தடந்த ஹீரோ விருப்பத்தான்னு பார்க்க நம்ம ஹீரோ தெரிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோ இதெல்லாம் ஒரு அறவேக்காடு, இதுக்கெல்லாம் என்ன சொல்லணும் ஒன்றும் மண்டையில் ஏறாது, எப்படியோன்னு போய் தொடலான்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுறான். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவனோட டியூட்டிஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நாள் வராங்க. மெசேஜஸ்லாம் வருது, எது டாப் ட்ரெண்டிங்கோ அதை மட்டும் தான் எடுத்து இவங்க குரூப் வந்து அனலைஸ் பண்ணி பேசுவாங்க. அதே மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் வந்து நல்லா ஒரு ட்ரெண்டிங்கான மெசேஜ் வந்தோடனே எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பேச வந்து நார்மலாக தான் கேட்டுருந்தாங்க. பட் ஆனால் ஹீரோயின் மட்டும் இது ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீலாக வர ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா பார்த்தா இவள் ஹீரோயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு தான் இந்த ஸ்கூல் வந்திருப்பாள். ப்ரீவியஸ் ஸ்கூலில் ஏதோ ஒரு டார்க் இன்சிடென்ட் நடந்ததை இந்த மெசேஜ் மூலிமா இன்டெரக்டாக வந்து அந்த ரேடியோவில் தெரிவிப்பா. இது வந்து ஹீரோயின் மட்டும் தான் தெரியும். என்னடா இது யாரை நம்ம வந்து டார்கெட் பண்ணான்னு சொல்லி இவருக்கு ஆச்சரியம் வேணுமா, சரி நம்ம யார் டார்கெட் பண்ணான்னு சொல்லிட்டு உள்ளரப்பே தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஹீரோ முன்னாடி போயிட்டு நான் வந்து உன்னோட ரேடியோ இதில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே, என்னது நீ ஜாயின் பண்ணியா, ஓவராக அப்போ பேசினியம்மா ஏதோ அது இதுன்னா, இல்லை நான் வந்து கன்ஃபார்ம் ஜாயின் பண்ணி ஆவேன், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு, திடீர்னு நான் ஒரு நாள் ஒப்பமாற மாதிரி நான் கனவு கண்டேன், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வராங்களா.
இவ்வளோ நம்பலாமா வேணாமா நம்ம ஹீரோவும் கேட்க, அவள் பக்கத்து போனால் சரிம்மா சும்மா ஒரு இன்டர்வியூ வைக்கலான்னொடனே நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் இன்டர்வியூ வரணுன்னே அப்புறம் இன்டர்வியூ ப்ரொசீஜர்லாம் நல்லா முடிஞ்சிச்சு. ஆனால் அதுலேயும் வந்து நல்லா ஹீரோயின் வந்து நல்லா பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாள். ஏன்னா உள்ளே இருக்க கல்பிரிட்டி யாரும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக வந்து இந்த இன்டர்வியூ வந்து கொடுத்துருப்பான். நம்ம ஹீரோவும் பெருசாக இது பண்ணாமல் சரி போ இன்டர்வியூலாம் முடிச்சு நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவான். அப்புறம் பார்த்தா நைட் ஆகிறப்ப திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு வந்து ஃபோன் வருமா, என்னடா இது அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு எந்த பேசி பார்த்தா நம்ம ஹீரோயின் என்னம்மா என்ன செலக்ட் பண்ணிட்டீங்களா, நான் எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணேன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு கேட்க நம்ம ஹீரோ டென்ஷனே இருக்குது. ஏமா உனக்கு எப்படி என் ஃபோன் நம்பர் கிடச்சி கம்முன்னு வீமா, இல்லை அவ்வளோதான் உன்னை அடிச்சு கொண்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபன்னியாக ஸ்வீட்டாக சொல்கிறான். நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் என்ன திட்டினாலும் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால அவனை பார்த்தாலே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் மட்டும் ஒரு டவுட்டாகவே இருக்குது, யார் பண்ணியிருப்பா. ஏன்னா ஸ்கூலில் வந்து யாருமே தெரிஞ்சவங்க கிடையாது, ஏன்னா முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, யாருமே கிடையாது. ஆனால் ரொம்ப டவுட்டாகவே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் போய் அனலைஸ் பண்ணுறப்ப என்னது அந்த ரேடியோ அந்த கமிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு 1 ஹவர் லேட்டாக போயிடுவாள். இங்கே வேறு இடத்துல சுற்றுறதுனால இங்கே 1 ஹவர் லேட்டாக போயிடுவாள். நம்ம ஹீரோயின் வந்து பொதுவாக யார்கிட்ட போய் சாரி ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு கேட்டால் மற்றவங்களாம் மன்னிச்சு விட்ருவாங்க. நம்ம ஹீரோ அப்படி டோட்டலி ஆப்போசிட்டு, என்ன நீ என்ன பெரிய ஆளா, நீ என்ன 1 ஹவர் லேட்டாக வந்துட்ட, நீ இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு இதை போயிருக்கு அதை போயிருக்கு இதை கூட்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேலை வாங்கிடுறான். நம்ம ஹீரோயின்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா இது எல்லா பசங்களும் நம்மளை வலின்னு வாங்க, இவன் மட்டும் ரொம்ப திமிராக இருக்கானே, ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறானே, நானே ஒரு லாட் டபுக்கு தாசி எனக்கு மேலே இருக்கானு சொல்லிட்டு இவளுக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. வேலைலாம் முடிச்சுட்டு வந்துட்டு அந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுறப்ப இவளும் ரொம்ப எந்தூசியாட்டிக்காக ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறான், இது பண்ணலாம் அது பண்ணலாம் சொல்லின்னு சொல்லிட்டு அப்போ தான் கொஞ்சம் குரூப்போட மிங்கிள் ஆகலாம், அப்போ தான் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறா. அதே மாதிரி எல்லாருமே வந்து வேல்யூ சூப்பர் பாயிண்ட்டுன்றாங்க. அப்போ யார் தான் வந்து அந்த மெசேஜ்லாம் எடுத்து படிப்பான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் ரொம்ப அரகண்டான ஆச்சு. ஐயோ இங்கே இருக்க பையனை யாராச்சும் கரெக்ட் பண்ணி நம்ம எப்படி கண்டுபிடிச்சலான்னு பார்த்தா நம்ம ஹீரோவா அவ்வளோதான் நான் செத்து சுண்ணாமாயிட்டேன்னு சொல்லிட்டு அப்போயே அவளுக்கு பக்குன்னு ஆயிடுது. அப்புறமா மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அவள் கிளம்புறா. இட் மீன்ஸ் வீட்டுக்கு கிளம்புறப்ப என்னது பார்த்தா அவளோட இன்னொரு ஃப்ரெண்டு, இட் மீன்ஸ் பழைய ஸ்கூலில் ப்ரீவியஸ் ஸ்கூலில் சொன்ன பார்த்தீங்களா, அங்கே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருப்பாள். ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. நீ யாரான்னு சொல்லிட்டு ரொம்ப பேருமே வந்து முறைச்சினே இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பெருசாக வந்து கான்வர்சேஷன் நடக்காது. ஆனால் இந்த ஹீரோயின் ஒரு ஃப்ரெண்டும் அந்த குரூப்பில் தான் இருப்பாள். இட் மீன்ஸ் அந்த ரேடியோ குரூப்பில் தான் இருப்பாள். அதே மாதிரி அடுத்த நாளும் அது அப்போ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப டாப் மோஸ்ட் மெசேஜ் ஒன்று வருது. அது வந்து இப்போ ரீசெண்டாக ஹீரோயினுக்கு ஒருத்தி எனிமி மாதிரி மாறலான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்கூல் ஃப்ரெண்டாக நான் பேசுறதில்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த நெக்ஸ்ட் மெசேஜ் படிக்கிறப்ப இவன் நல்லா நார்மலாக தான் படிக்கிறான். பட் ஆனால் ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாகவே அது என்ன இது வந்து 2வது டைம் இப்படியே நடக்குது, என்னை பற்றி யார் வந்து இது மாதிரி நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா சீக்கிரமாக ஓடி வந்து அந்த லைவ் டெலிகாஸ்ட் ஆகும் பார்த்தீங்களா, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி இது மாதிரி நீ லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. ஏன் என் வாய்ஸ்க்கு என்ன ஒன்று குறைச்சல, என்ன பழி வாங்குறியா அப்படின்னு நான் ஃப்ரெண்டு கேட்க, நம்ம ஹீரோ வந்து எதனால் இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க நம்ம ஹீரோயின் வந்து பெருசாக எதுவும் சொல்லவே மாட்டாள். ஏன்னா இந்த உண்மையெல்லாம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருக்குமே வந்து அசிங்கமாக போயிடும். முக்கியமாக ஹீரோயின் வந்து ரொம்ப அசிங்கமாக போய்டும் சொல்லிட்டு அவன் வந்து வெளியில் யார்ட்டும் சொல்லவே மாட்டான். நம்ம ஹீரோவும் கேட்குறான். பட் ஆனால் இவன் வந்து பெருசாக ரிப்ளை பண்ணாமல் இவன் பண்ணி கமெண்ட் கண்டுக்காமல் போயிடுறான். ஹீரோயின் வந்து ஒரே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நம்மளை பற்றி நெகட்டிவாக இது மாதிரி பேச்சு வருது, என்ன எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்து ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருப்பான். அதாவது அந்த ஸ்டார்டிங் ஒரு பையன் சொன்னான் பார்த்தீங்களா, அவனை கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் செலக்ட் பண்ணுவான். ஏன்னா அவளுக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான். ஸோ இது மாதிரி நிறைய வந்து தப்பான டாக்ஸ் வரதுனால தான் ஹீரோயின் வந்து ரொம்ப அரகண்ட்டாக ரொம்ப திமிரு பிடிச்ச மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஆனால் ஹீரோக்கு வந்து ரொம்ப கவலையாச்சு, ஐயோ ஒரு பொண்ணு போய் நம்ம திட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு. பொதுவாக இன்ட்ரோவர்ட்னாலே இப்படி தான் டக்குன்னு கோவப்பட்டு டக்குன்னு வந்து ரொம்பவே வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணால் ஹீரோயின் பேர் எடுத்து சர்ச் பண்ணுறப்ப பார்த்தா ஹீரோயின் பற்றி எக்கச்சக்க மெசேஜஸாக இருக்குது. அவள் இப்படி என்ன பண்ணுவாள் ஏது பண்ணுவாள், அவளுக்கு வந்து தனி ஃபேன் பேஸே இருக்குது. அவன்லாம் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டான். நம்ம ஒரு போஸ்ட் போட்டால் 4 நாய்ங்க கூட லைக் போடாது, இவ போஸ்ட் பண்ணலாம் வேறு யாராவது தான் போஸ்ட் பண்ணால், ஆனால் எக்கச்சக்க பேர் லைக் பண்ணுறாங்களே, என்னடா இது பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கே டென்ஷன் ஆகிடுது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டென்ஷனில் என்ன பண்ணால் அவன் அப்படியே வெளியில் வரது பார்த்தா அங்கே ஹீரோயினும் வந்தான். இந்த சுறா படத்தில் வருமே, அப்பா நீயா, மகனே நீயா, தம்பியே நீயா, அது மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் நீயா, ஹீரோயின் வந்து இப்போ ஹீரோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு மாறி கேட்டுக்கிறாங்க. பார்த்தா 2 கூமுட்டைங்களும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. அந்த ஒரே அப்பார்ட்மெண்ட் கூட எங்கெங்கே இருக்குன்னு தெரியாமல் உட்காந்து வாழ்ந்துருக்கிறாங்க 2 பேருமே. ஸோ அப்படியே வந்து 2 பேருமே பேசினே இருக்கப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோம், காலையில் நான் திட்டினதுக்கு மன்னிச்சிக்கோ, நான் வந்து குயிக்காக ரியாக்ட் பண்ணிட்டேன், ஸோ அது வந்து பெருசாக எடுத்துக்காத சாரி அப்படின்னு கேட்டுருவோம். நம்ம ஹீரோயினும் இல்லை நான் அதெல்லாம் வந்து இது பண்ணல, ஆனால் அந்த ஐடி வந்து ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அவள் பேசுனது, அதனால தான் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அடுத்து வந்து ஒரு ஸ்டிக்கி நோட்டில் வந்து ஒட்டிக்கிறான், இது மாதிரி இந்த ஐடியில் தான் வந்துச்சு, ஸோ நீ வந்து கண்டுபிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு இது பண்ணோடனே நம்ம ஹீரோயினும் போய் தேடுறா. பார்த்தா ஏதோ தப்பான ஒரு மெசேஜாக இருக்குது. இட் மீன்ஸ்
இந்த ஹீரோயின் வந்து இப்போ ஃப்ரெண்ட் வந்து விட்டுட்டு போனான்னு சொன்ன பார்த்தீங்களா, அவளோட கான்டாக்ட் லிஸ்ட்டில் வந்து இந்த ஐடி வந்து இருக்குது. இட் மீன்ஸ் இன்ஸ்டாகிராம் இதில் வந்து இவருக்குன்னு ரொம்ப ஆச்சரியமாச்சு. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறா, அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நீயே தான் இது மாதிரி வேணும்னு என்னை பற்றி தப்பாக பேசிட்டியா, என்ன உங்களுக்கு தைரியம் அப்படின்னு அவெல்லாம் இதெல்லாம் எனக்கு வேறு பொழப்பே இல்லை, இவன் யாருனே தெரியாது, இவன் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருந்தால் இவனுக்கெல்லாம் தெரிஞ்சிடணுமா என்ன அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு நோட் கட் பண்ணி விட்டு போயிடா. ஹீரோயினுக்கு அப்புறம் ரொம்ப டவுட் ஆகுது, என்னடா இது நம்மளை பற்றி நெகட்டிவ் டாக்ஸ் போகுது, இவளும் இல்லை ஹீரோவும் இல்லை வேறு யாராக இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்பாரா. அப்போ என்ன அது அந்த டிஸ்கெல்லாம் இருக்குது பார்த்தா சிடி டிஸ்க்கு, அது தெரியாமல் உடச்சி விட்டுறா. நம்ம ஹீரோயினுக்கு பக்கு பக்குன்னு ஐயோ இதுக்கு ஹீரோ வந்து என்ன கத்த போகிறான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா போய் சாஃப்டாக ஹீரோ கிட்ட வந்து இது மாதிரி டிஸ்க் வந்து தெரியாமல் உடச்சிட்டேன், ஸோ நான் அது வந்து காசு கொடுத்து வேறு வந்து வாங்கி கொடுத்துட்டேன்னு. நம்ம ஹீரோவில் இல்லை பரவாயில்ல வேணாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ வந்து ஃபுட்டு போய் வாங்கிட்டு வா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு ஒன்று. என்னடா இவன் ரொம்ப சிம்பிளாக முடிப்பான்னு பார்த்தா இப்படி ஃபுட்டில் வந்து காசு செலவு பண்ண வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக போய் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை நல்லா கழுவி ஊற்றுறான். என்னம்மா நீ மூஞ்சில் அழகு மட்டும்தான் இருக்குது, ஆனால் ஒரு டைமிங் சென்ஸ் கூட நீ ஃபாலோ பண்ண மாட்டியா, கரெக்டாக வரதில்லை, லேட்டாக வர, எக்ஸாம்லையும் சரியாக படிக்கிறது இல்லை, ஆனால் அந்த ஆட்டிடியூட் மட்டும் மூஞ்சில் இருக்குது, எப்படி தான் இந்த ஆட்டிடியூட் மட்டும் இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் இது மட்டும் என்ன பெரிய இதா, நீ மட்டும் என்ன இன்ட்ரோவர்ட் தானே அப்படின்னோடனே ஹீரோயின் சொல்ல உடனே நம்ம ஹீரோ வந்து அப்படியே டைலாக்காக வளர்க்குறான், வாழ்க்கை ஒரு வட்டமா, நம்ம அந்த வட்டத்துக்குள்ளே வாழணும், தேவையில்லாம் மற்றவங்களை இன்வால்வ் பண்ணால் நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னோடனே நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப டவுட் இருக்குது, என்னடா இவன் விஜய் டைலாக்லாம் வாழ்க்கை ஒரு வட்டம் சதுரன்றானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியமாயிடுது. அப்புறம் பெருசாக வந்து கண்டுக்காமல் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், இது மாட்டு நெக்ஸ்ட்லேருந்து நீ தான் வந்து அந்த வாய்ஸ்லாம் கொடுக்கணும், எல்லாமே வந்து நீ தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஆச்சரியமாயிடுச்சு. ஓ மை காட் என்னோடய வாய்ஸ் வந்து இந்த உலகமே கேட்க போகுதுன்ற மாதிரி, அந்தளவுக்குலாம் வேணாம் இந்த ஸ்கூலே கேட்க போகுதுன்ற மாதிரி அவளுக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. சரி நீ என்ன பண்ணுறா, அந்த வாய்ஸ் கொடுக்கறதுக்கு ஓவராக ஹார்ட் ஒர்க் பண்ணுறா, இதை எழுதுறா அதை எழுதுறா. எனக்கு என்ன டவுட்னா வாய்ஸ் கொடுக்குறது எதுக்கு உட்காந்து நோட்ஸ்லாம் உட்காந்து எழுதி டிக்கெல்லாம் போட்டுன்னு தெரியல, ஒரு வேளை கோர்வையாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நல்லா ரெடி பண்ணுறா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறா. அப்போ ஹீரோக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, வா நம்ம ஹீரோ வந்து இவ்வளோ அற்புதமாக ப்ராக்டிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு. அப்புறம் உட்காந்து அந்த ஆன்சர் பேப்பரை எடுத்து பார்க்குறப்போ ஒவ்வொன்றும் டிக் போட்டுக்கிறான். அப்படியே என்ன பண்ணியிருக்கான், டிக் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினோட அழகு அப்படியே ரெஸ்ட் அப்படியே உட்காந்து உற்று நோக்கி பார்த்துருக்கா, இப்படி வந்து இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோயினில் அப்புறம் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நீ வந்து ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்க, ஸோ இனிமேட் நீ தான் வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ஆறுதலாக ஒரு பூஸ்டப் பண்ணி கொடுத்துறான். அப்புறமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ தான் வந்து காமிக்கிறாங்க ஹீரோட வீட்டை. ஹீரோவுக்கு வந்து ஒரே அப்பா தான், அவங்க அம்மா வந்து எங்கேயோ ஓடி போயிட்டாங்க மீன்ஸ் வேறு ஒரு கூட கல்யாணம் ஆகிட்டு அங்கே வந்து போயிட்டாங்க. அதனால நம்ம ஹீரோ வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக வந்து மாற ஆரம்பிச்சிருவான். ஃபேமிலி கூட ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்க அப்பா கிட்ட பேசாமல் சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த சைடு வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஹீரோயின் வந்து அப்படியே ஆப்போசிட், 2 பேருமே வந்து இட் மீன்ஸ் அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி 2 பேருமே வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளார தான் இட் மீன்ஸ் அவங்க வேலை அவங்க விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு அங்கே போகிறது வர சைடே இருப்பாங்க. அதனால் ஹீரோயின் வந்து பெருசாகவும் கண்டுக்க மாட்டாங்க, ஆனால் பதம் உதவி வந்து எல்லாமே செய்வாங்க. அப்புறம் அப்படியே ஹீரோயின் வந்து நடந்தவரை நம்ம ஹீரோ அப்படியே வந்து வெளியில் தான் இருக்கா நைட்டு. அப்போ என்னது 2 பேருமே திரும்பி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்கிறான், நீ ஏன்னா நல்லா ஒரு ஆக்டிங் பண்ணுறமா, அப்படியே ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரி, ரொம்ப திமிரான பொண்ணு மாதிரி ஆட்டிடியூட் காமிக்கிற, ஆனால் உண்மையாக சொல்ல போனால் நீ அப்படி கிடையாது, நீ ரொம்ப க்யூட்டானவ, உன் மனசுக்குள்ளாரையும் ஒரு குட்டி பூனை வந்து ஒழிஞ்சிட்டு இருக்குது அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஒரே வெக்கமாக போயிடுது, என்ன இவன் குட்டி பூனைன்றான் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஹீரோ வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிடுறான், நீ ஜஸ்ட்டு வந்து யாரும் கூட வரக்கூடாது, நீ வந்து தனிமையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீ வேணும்னே ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிற அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நம்மளோட சீக்ரெட்ஸ்லாம் இவன் ரொம்பவே அசால்ட்டாக வந்து கண்டுபிடிச்சிடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சு, ஒரு லவ் ஃபீலிங் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாள், அந்த ஸ்கூலில் நடந்த விஷயம், அந்த டார்க்கான விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோக்கு சொல்லலான்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி போயிட்டு ஷட்டை பிடிப்போம். பட் ஆனால் அவளுக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட் ஆகிடும், இல்லை இவன் சொன்னால் வந்து இவனும் நம்மகிட்ட பேச மாட்டான், நம்மளுக்கு கிடச்ச ஒரே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இவன் தான் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவான், இல்லை நான் சும்மா டாட்டா பாய் சொன்ன தான் உன்னை கூப்பிட்டேன், நீ வந்து பத்திரமா போயிட்டு வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவான். அடுத்த நாள் எல்லாருமே கிளாஸில் இருக்காங்க. அப்போ கிளாஸ் டீச்சர் வந்து என்ன பண்ணுறாரு, இங்கே பாருங்கம்மா ஒரு காம்படிஷன் வந்து நடக்க போகுது, ஸோ அவங்கவுங்க டீமெல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த காம்படிஷனில் நம்ம ஸ்கூல் தான் வந்து வின் பண்ணுறோம் அப்படின்ன உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து பயங்கரமாக ரெடி ஆகிறாங்க, டான்ஸு இது அதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் டீம் என்ன இந்த ரேடியோ டீம் தான். ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, அன்றைக்கி நம்மவே வந்து ஒரு எல்லாரோட முன்னாடியும் வந்து ஒரு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவோம், அது வந்து ரொம்ப ஃபன்னியாக ரொம்ப ஜாலியாக எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறா, ஹீரோயின் நீ தான் வந்து இந்த லைவ் டெலிகாஸ்ட்டும் பண்ணும் அப்படின்னோடனே எல்லாருமே வந்து பயங்கரமாக சேரப் பண்ணுறாங்க, நீ தான் ஹே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு நல்லா தெம்பு வந்துடுது. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றுமே வந்து கற்றுக் கொடுக்குறோம், லைவ் டெலிகாஸ்ட் என்ன பண்ணணும், நேரில் போயிட்டு இந்த நிறைய பேர் முன்னாடி இருக்கப்போ நம்ம எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும், எப்படி கேமரா ஆங்கிள் வச்சு நம்மளோட ஃபேஸ் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும், இதை பண்ணணும் அது பண்ணணும் சொல்லிட்டு ரொம்பவே வந்து கேரிங்காக எடுத்துக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே அவன் பக்கம் வரலாம் அந்த ஹார்ட் பீட்டில் பட்டுன்னு அந்த டாமோட ஹார்ட் வெளியே வருமே அது மாதிரி அடிக்கடி ஆகிடுது நம்ம ஹீரோயினுக்கு.
அப்போ 2 பேருமே ஒர்க் பண்ணுறப்ப நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது. என்ன இது கால்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்ணி பார்த்தா அவங்க அம்மா. இட் மீன்ஸ் டைவர்ஸ் ஆகிட்டு வேற ஒரு பையனை மேரேஜ் பண்ணி போயிட்டாங்களா. அவங்க அம்மா கால் பண்ணி உன்னை வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னோடனே நம்ம ஹீரோக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுது. இது மாதிரிலாம் வேணாம் என்ன வந்து சொல்லி டேரெக்டாக கட் பண்ணி விட்டுறான். நம்ம ஹீரோ அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின்ட்டு இது மாதிரி சொல்கிறேன், இது மாதிரி எங்கள் அம்மா வந்து கால் பண்ணாங்க, பட் ஆனால் எனக்கு வந்து பேச பிடிக்கலன்னொடனே நம்ம ஹீரோயின் வந்து இல்லை அவங்க அம்மாவுக்கு வந்து உன் மேலே ரொம்ப பாசம் இருக்குது, அதனால தான் ரொம்ப நேரம் கழிச்சு வந்து கால் பண்ணியிருக்காங்க, நீ போய் உங்கள் அம்மா கிட்ட பேசினா கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க, வேணா எல்லாம் நீ போய் உங்கள் அம்மா கிட்ட போய் பேசி பாருன்னொடனே நம்ம ஹீரோ வந்து இல்லை எனக்கு இப்போதைக்கு அது தோணலை, பட் ஆனால் தோணா ஓகே ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல 2 பேருமே அவங்க வீட்டுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்பவே ஃபீல் ஆகுது. என்னடா இது நம்ம மோஸ்ட்லி இன்ட்ரோவர்ட்டாக இருப்போம், ஆனால் இந்த படத்தில் ஃபுல்லாக இன்ட்ரோவர்ட்டுன்னுவா, ஆனால் ஒரு விஷயமும் இன்ட்ரோவர்ட்டாக செய்ய மாட்டான். ஈவன் நினைப்பா நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறோம், ஆனால் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ரொம்ப கேஷுவலாக பேசுகிறோம், ரொம்ப வந்து ஹார்ட் ஃபீலிங்காக பேசுகிறோம். என்ன இது ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம், ஹீரோயின்ட்டு நேரில் போயிட்டு எனக்கு என்னன்னு தெரியல உங்கள்கிட்ட பேசுகிறப்பெல்லாம் என்னோட மனசில் வந்து அப்படியே பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லவ் டைலாக்லாம் அளந்து விட அப்புறம் என்ன பண்ணுறான் நம்ம ஹீரோ வந்து டேரெக்டாக உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ நம்ம வந்து எங்கேயாச்சும் டேட்டிங்கில் அவுட்டிங் எங்கேயாச்சும் போகலாமா, நான் வந்து உங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே அவ்வளோதான் ஹார்ட் வந்து வெளியே வந்து உளுந்து துடிக்க ஆரம்பிச்சிருது. என்னடா இது நம்மளுக்கும் இது மேலே ஃபீலிங் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இது பண்ணி சொல்ல அப்புறம் 2 பேருமே அப்படியே கான்வர்சேஷன் கட் பண்ணிட்டு அந்த அடுத்த நாள் வந்து அந்த காம்படிஷன் நடக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நிறைய ஸ்கூல்ஸ்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக கொடுக்க அப்புறமா லைவ் டெலிகாஸ்ட்டாக ஆரம்பிக்குது. அது நம்ம ஹீரோயின் லைவ் டெலிகாஸ்ட்டாக ஆரம்பிக்குது. அப்போ லைவ் டெலிகாஸ்ட் அப்போ ஒரு மெசேஜ் மட்டும் ரொம்ப வல்கராக வர ஆரம்பிக்குது, ஹீரோயின் வந்து இப்படி ஹீரோயின் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்தா அந்த மெசேஜில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த இமேஜஸ் வீடியோஸ் சொல்லிட்டு நிறைய வர ஆரம்பிச்சிது. அதில் என்ன காமிச்சிருக்காங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டரில் இருக்கிற மாதிரியும் நிறைய சீனியர்ஸ் நிறைய ஜூனியர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ரேக் பண்ணுற மாதிரியும் அந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கோம், அந்த வீடியோலையும் ஃபோட்டோலையும். இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்து படப்படனாயிடுது, என்னடா இது நம்மளை பற்றி எப்போ எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டார்க் இன்ஃபர்மேஷன்லாம் மட்டும் அது வந்து இதுதான். அப்புறமா அங்கேயே கீழே விழுந்து உட்காந்து அழ ஆரம்பிச்சிடா. அப்புறம் டக்குன்னு வந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவான். அந்த எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிது என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. மீன்ஸ் அந்த ஆடியன்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சோன்னே அவங்களே வந்து ஹீரோ ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அந்த குரூப்பில் இட் மீன்ஸ் அந்த ரேடியோ குரூப்லேயே ஒரு வில்லியன் இருப்பாள். இவளும் வந்து நம்ம அரமண்டன்னு வச்சுக்கலாம். அந்த அரமண்டை என்ன பண்ணியிருக்கா, நம்ம ஹீரோனோட பாப்புலாரிட்டி பிடிக்காம தான் வேணும்னே அந்த பாஸ்டான விஷயங்கள்லாம் வந்து இந்த லைவ் டெலிகாஸ்ட்டில் வந்து கரெக்டாக வந்து எல்லாருக்குமே வந்து தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு லைவ் டெலிகாஸ்ட்டில் எல்லாத்தையும் போட்டு விட்ருவா. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து இதை வந்து ரொம்ப எதுவும் சீரியஸாக எடுத்துக்காமல் சரி இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு திரும்பி அடுத்த நாள் வந்து அந்த எல்லா விஷயம் நடந்தாலும் அந்த ரேடியோ ஜாக்கிலாம் வந்து இது பண்ணுவாள். அப்போ அந்த அரமண்டைக்கு வந்து ஒரே ரொம்ப கில்ட்டாயிடும், என்னதான் நம்ம இவ்வளோ கேவலம் பத்திரமே இவெல்லாம் எப்படா வரும்னு சொல்லிட்டு இன்னும் இவ்வளோ அசிங்கப்படுதுன்னு சொல்லிட்டு வேறு ஸ்டெப்ஸ்க்கெலாம் வந்து இறங்க ஆரம்பிச்சிடுவாள். அப்புறம் அதே டைமில் என்ன ஆகும், ஹீரோயின் வந்து போயிட்டு இப்போ வேறு ஒரு விஷயம் அப்படியே காமிக்கிறாங்க. இதில் வந்து டோட்டல் அப்படியே ட்விஸ்ட் ஆகுது. ஹீரோயின் வந்து மற்றவங்கள ரேக் பண்ணல, இவளோட சீனியர்ஸ் தான் வந்து ஹீரோயின் வந்து ரேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபேஸ் கட் ஓரளவுக்கு சிமிலராக இருக்கிறதுனால அப்படியே டோட்டலாக மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அங்கே முக்கியமாக நடந்த விஷயம். ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவோம், இது வந்து யார்ட்டுமே சொல்ல மாட்டா. இது சொன்னால் இந்த பிரச்சனை வந்து இன்னும் பெருசாக தான் போகும்னு சொல்லிட்டு பெருசாக எதுவும் சொல்ல மாட்டா. அப்போ அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு சும்மா பழைய டைம் வந்து விட்டுட்டு போனான்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு அவ்வளோ லீன்னு வச்சுக்கலாம். அந்த லீல என்ன பண்ணால் வந்து ஹீரோயின்ட்ட பேசுகிறான், இது மாதிரி என்ன ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லு, நான் வந்து சால்வ் பண்ணுறேன், நம்ம வந்து என்ன தான் இருந்தாலும் முன்ன ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து என்றைக்குமே ஒரு சப்போர்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு அவள் லில்லி சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து இல்லை பரவாயில்ல இதெல்லாம் தேவையில்லை, இதை வந்து நான் இன்னொரு பிரச்சனையை வந்து வளர்க்கணும்னு விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை அவக்குள்ளாரே வச்சுக்கிறான். நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப போய் அழ ஆரம்பிச்சிடா, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் வந்து யாருக்குமே துரோகம் பண்ணணும்னு நினைக்கலனா கூட ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிக்க நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை இப்போ போய் நம்ம அட்வைஸ் பண்ணால் ரொம்ப வந்து தப்பாக மாறிடும். சரி என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா. இட் மீன்ஸ் அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு நல்லா ஜாலியாக வந்து படம் பார்க்குறாங்க. நல்லா வந்து அந்த டைம் வந்து இப்போ ஹீரோயினுக்கு எப்படி தகுந்த மாதிரி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுமோ அது மாதிரி ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணான். அது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை பெருசாக கேட்காம ஒரு நார்மல் ஃப்ரெண்டாக எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி வந்து இருக்கா. இதே வந்து ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயின் கூடவே இருக்கான். அவன் வந்து எந்த ஒரு ஃபீலிங்ஸும் அடையக்கூடாது, ரொம்ப அழகக்கூடாது, ரொம்ப சேடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஹீரோ வந்து பார்த்து பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் கொண்டாலும் போது அப்புறம் ஸ்கூலில் வந்து ஸ்கூல் டூர் போயிட்டு மீன்ஸ் வெளியில் போகிற மாதிரி பிளான் பண்ணாங்க. அப்போ என்ன அது ஹீரோயினும் அதே மாதிரி வர, பட் ஆனால் நிறைய பேர் வந்து கொஞ்சம் நெகட்டிவாகவே சொல்கிறாங்க. அப்பயும் வந்து ஹீரோ தான் வந்து கூட வந்து ஆறுதலாக இருப்பான். அப்புறம் வந்து 2 பேருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ பஸ்லலாம் போகிறப்ப எல்லாருமே கப்பலாக உட்காராங்களா, இதை பார்த்து எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு, ஏன்னா டூர் பண்ண கவர்மெண்ட் டூர் போகலான்ற மாதிரி. ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், அப்புறம் என்ன பண்ணுறாங்க அவங்க ஹீரோவும் ஹீரோயினும் இட் மீன்ஸ் லவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இனிஷியல் லவர்ஸ்லாம் வந்து 2 பேருமே வெளியில் போயிட்டு உட்காந்து இந்த கதை அந்த கதை இந்த கதை சோகதைன்னு சொல்லி நல்லா பேச. அப்போ ஹீரோயின் கேட்குறா உங்கள் அம்மா போய் பார்த்தியானோடனே இல்லை
சின்ன வயசுலேயே ஓடி போயிட்டாங்க, எனக்கு பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு. இல்லை நீ கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் ரொம்ப ஜென்டலாக சொல்லுவாளா. அப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடும், என்ன இது நம்ம ரொம்ப ஒரு ஒய்ஃப்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே வந்து இவங்க மேலே ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறோமே அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. இந்த ஃபீலிங் கூட நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை வந்து ரொம்ப ரசிக்க ஆரம்பிப்பாள். அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த ஹீரோயின் சொன்ன மாதிரி அவங்க அம்மா போய் பார்க்க போவான். அவங்க அம்மா போய் பார்க்க போகிறப்ப 2 பேருமே நல்லா வந்து நார்மலாக தான் பேசின்னு இருப்பாங்க, ரொம்ப டச்செல்லாம் இல்லாமல். அப்போ அந்த அவங்க அம்மாவோட ஃபோனில் வந்து இன்னொரு ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குமா, அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். இதுக்கு தான் என்னை வர சொன்னீங்களா, வேணுமே விருப்பத்தீங்களான்னொடனே அவங்க அம்மா வந்து இல்லை நான் அப்போல்லாம் ஒன்றும் நினைக்கல, ஒரு சின்ன இதால் தான் வந்து உங்கள் அப்பா கூட வந்து என் டச் விட்டு போயிடுச்சு, ஆனால் உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை ரொம்பவே லவ் பண்ணுவேன், ஒவ்வொரு டைமும் ஒன்று நினச்சிட்டு வந்து நான் தினம் அழுந்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னோடனே நம்ம ஹீரோக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது, ஓகே நம்ம அம்மாவும் நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து சமாதானம் ஆகிடுவாங்க. அப்புறம் அந்த லில்லி பொண்ணு இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஹீரோனோட ஃப்ரெண்டு, அவள் என்ன பண்ணுவாள், இதுக்கு வந்து யார் காரணம்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ரிசர்ச்சில் வந்து இறங்குறப்ப தெரிஞ்சு போய்டும், அந்த அரமண்டை தான் இதுக்கு வந்து முக்கியமான காரணம். அப்புறம் ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறப்ப எல்லா விஷயமும் இருக்கும், இந்த விஷயம் அந்த விஷயம் சொல்லிட்டு எல்லாமே வந்து இவ்வளோ உல்ட்டாவாக பண்ணி ஹீரோயின் பேர் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு இவ தான் பிளான் பண்ணியிருப்பாள். அப்புறம் அந்த லில்லி போய்ட்டு அரமண்டை கேட்பா, என்ன இது மாதிரி பண்ண ஒன்று, ஆமாம் சின்ன வயசில் வந்து ஹீரோயின் வந்து என்னை வந்து தப்பான ஒரு விஷயத்துக்கு வந்து இது பண்ணிட்டா, அதனால தான் நான் வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படி வேணுமே பண்ணுறேன் அப்படின்னோடனே நம்ம லில்லிக்கு தெரிஞ்சு போயிடுது, நான் இந்த அரமண்டை தான் காரணம்னு சொல்லிட்டு. நம்ம லில்லி என்ன பண்ணுவாள், போயிட்டு ஹீரோயின்ட்டு வந்து டேரெக்டாக சொல்லிடுவாள். இப்போ இங்கே என்னன்னா, அந்த அரமண்டை இருக்கான் பார்த்தீங்களா, அந்த அரமண்டை ஒன் ஆஃப் த ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இங்கே நம்ம ஹீரோயினுக்கே வந்து ரொம்ப கில்ட்டாகிடும், ரொம்ப ஆச்சரியமாகிடும், என்னடா இது நம்ம கூட பழகிற எல்லாருமே இப்படியே இருக்காங்க, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டே நம்மளை பற்றி இப்படி தப்பாக ஆனவுடனே அவளுக்கே வந்து ரொம்ப ஃபீல் ஆகிடும். இப்போ அந்த அரமண்டை என்ன பண்ணுறா, சரின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம ஹீரோயின் பழிவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக உல்ட்டாவாக மாறினது அவளுக்கு உல்ட்டாவாக மாறிடுச்சு. இந்த ரேகிங் வந்து இப்படி தான் நடந்துச்சு அப்படி தான் நடந்துச்சு சொல்லிட்டு அப்படியே பேச்சு பக்கத்தில் உண்மையை ஆல்ரெடி விட்டுருவான் அந்த அரமண்டை. இப்போ வந்து எல்லாருமே வந்து ஹீரோயின் சப்போர்ட்டாக வந்துட்டாங்க, ஹீரோயின் பண்ணது தான் கரெக்டு, நீ வந்து தப்பாக பேச சொல்லிட்டு எல்லாருமே வந்து சாரின்னு கேட்க ஆரம்பிச்சோன்னே இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரிலாக்ஸே ஆகுது. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து மேலோட்டமாக வந்து பார்த்து தான் இருப்பான், இதனால தான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கேட்க மாட்டான். ஹீரோயினே வந்து இந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணி தெளிவாக வந்து ஒரு முடிவு எடுப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுருப்பான். ஏன்னா ஹீரோ வந்து ரொம்ப வந்து ட்ரூவாக வந்து ஹீரோயின் லவ் பண்ணணுன்னே சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவோம், ஒரு டவுட்லேயே தான் இருப்பான். ஆனால் ஹீரோ வந்து இப்போ ரொம்ப போல்டாக மூவ் எடுத்துகிட்டு, உன்னை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் வந்து எதனால் விட்டேன்னா நீயே வந்து இந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ண தான் விட்டானா, நான் வெளியிலேருந்து எல்லாத்தையுமே வந்து கண்காணிச்சுட்டு இருந்தேன், எல்லாத்தையுமே பார்த்துட்டு சால்வ் பண்ணி தான் இருந்தேன், உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னே இப்போ ஹீரோயினுக்கு வந்து எல்லா டவுட்டும் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ ஹீரோயின், ஆமாம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ கூட இருக்கப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது, எனக்கு என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனாலும் ஒவ்வொரு டைமும் நீ தான் எனக்கு இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்க, ஸோ ரியலி ஐ மீன் லவ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்களோட லவ் வந்து ஷேர் பண்ணி அப்படியே இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்பவே ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள் தான் படம், ஜஸ்ட் ஹீரோயினும் செய்கிறதுக்கு அங்கங்கே கொஞ்சம் மசாலா தூளும் கொஞ்சம் பெப்பர் தூளும் கொஞ்சம் தூக்கலா இந்த பொடி அந்த பொடின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் லைட்டாக காம்பினேஷனில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு டைரக்டர். ஸோ கைஸ், இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே தென் டாடா, பை பாய்.